24வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 25வது வசனத்துல கடைசி பகுதி. 2 சாமுவேல் 24:25. ஆமென், ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் சாப்டர் 24 verse 25. அதுல கடைசி. அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். அல்லேலூயா. தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை தேவன் கேட்டருளினார். இருக்கடங்களை கண்களை மூடி ஆண்டவர் இந்த மாலை வேளையில நம்மோடு கர்த்தர் பேசும்படியா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை தருகிறதே. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், நம்மை தாங்குகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எங்களோட பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாட வைத்தீ, களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாட வைத்தீ, துதிகன மகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தான், துதிகன மகிமை உமக்குத்தான், புகழ்ச்சியும் உமக்குத்தான், களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று பாட வைத்தீ, ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்தீ, உன்னத அன்பால் என்னை நேசித்தீ, ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்தீ, உன்னத அன்பால் என்னை நேசித்தீ, ராஜாக்களாக மாற்றிவிட்டீரையா, ஆசாரியராக மாற்றிவிட்டீர், ராஜாக்களாக மாற்றிவிட்டீரையா, ஆசாரியராக மாற்றிவிட்டீர். நன்றி ஆண்டவரே, எங்களை ராஜாக்களும் எங்களை ஆசாரியருமாய் மாற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டுமாய் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். சங்கீதத்துல வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆமென். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, and the Lord answered his prayer for the land. ஆமென். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். கரங்களுக்கு ராமேன்னு சொல்றீங்களா? நீங்க எந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வர்றீங்களோ, இந்த மாலை வேளையில நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். உங்க கண்ணீரெல்லாம் அவர் துரித்திலே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்க அலைச்சல் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்க கண்ணீரின் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்துல ஆண்டவர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவதில்லை. இங்க வேதவசனம் சொல்லி இருக்கிறது. இது யாருடைய ஜெபம் என்றால் தாவீது உடைய ஜெபமாய் இருக்கிறது. ஆமென். தாவீது தேசத்திற்காக அங்க வசனம் சொல்லப்பட்டாலும் ஜனங்களுக்காக செய்யப்பட்ட வேண்டுதல். தாவீது ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தான். ஆமென். கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதிலை தருகிற நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஜெபத்துக்கு மிகப்பெரிய எதிரி என்னன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். பலர் சொல்லுவாங்க பிசாசு. உண்மைதான், பிசாசு. ஆமென். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் உண்மைதான். ஆமென், ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் உண்மைதான். ஆனா இதெல்லாம் காட்டிலும் மிகப்பெரிய எதிரி என்னன்னா அவிசுவாசம்.
ஆமென். இன்னைக்கு நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனா பதில் கிடைக்குமான்னு சிலருக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் நாம் கேட்டுக்கொள்வதை குறித்து நமக்குள்ள ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார் என்கிற நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். ஏமேன். கரங்களை வைத்து ராமேன்னு சொல்றீங்களா? ஒரு முறை ஒரு சபையில எல்லாரும் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஏமேன். ஒரு இடத்துல நடந்ததை நான் சொல்றேன். எந்த காரணத்துக்காக ஜெபம்னா, அவங்க இருக்கிறதான சபையை சுற்றிலும் எந்த ஒரு மதுபான கடைகளும் கிடையாது. எந்த ஒரு பாவமான காரியங்களில் செய்கிற காரியங்கள் அவங்க சபையை சுற்றிலுமே கிடையாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அவங்க சபை பக்கத்துல அருகில ஒரு நைட் கிளப், இரவு விடுதி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதை ஆரம்பிச்ச உடனே பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு பாரம், ஆண்டவரே இந்த நைட் கிளப் என்கிற இந்த பாவமான இடத்தை தயவு செய்து அப்புறப்படுத்துங்கப்பான்னு சொல்லி அவங்க சபையிலயும் அவங்களுடைய ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் பண்ணாங்க. ஆமென். அப்போ அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஒரு இரவு ஜெபம் வச்சாங்க. இரவு ஜெபத்துல எல்லாம் அதுக்காக ஆண்டவரே உங்களுடைய அக்கினியை அந்த இடத்துல போடுங்கப்பா, இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு நாள் கடுமையான மழை அந்த அந்த இடத்துல, அந்த பகுதியில கடுமையான மழை பெய்ததுனால ஒரு பெரிய இடி விழுந்ததுல அந்த இடி கரெக்டா அந்த கிளப் மேல போய் விழுந்தது. கிளப்ல விழுந்த உடனே அந்த கிளப் அங்க இருந்ததான வயர்ஸ், அங்க இருந்ததான கரண்ட் கசிய ஆரம்பிச்சு அந்த நைட் கிளப் அப்படியே எரிந்து நாசமாய் மாறினது, நாசமாய் போனது. இது நடந்த இதை பார்த்த உரிமையாளர் இந்த 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 நிலைமைக்கு காரணம் இந்த சபையில் உள்ள மக்கள் தான், இந்த சபையில் உள்ள பாஸ்டர் தான் என்ன பண்ணாரு, அவங்க ஜெபத்துலதான் என்னுடைய நைட் கிளப்பை எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு தொடர்ந்துட்டார். அப்போ சபை மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, அவரும் அந்த வழக்கை போட்டு அங்க கேஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ கேஸுக்கு கடைசி தீர்ப்பு சொல்றதுக்காக ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அவர் நைட் கிளப்ல உள்ளவர் சொல்றாரு, அந்த உரிமையாளர் சொல்றாரு, இவங்க ஜெபத்துலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எங்க ஜெபத்துலதான் இது நடந்தது என்பதை மறந்துட்டாங்க. ஏமே, அவங்களுக்குள்ள இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க. ஆனா அந்த உரிமையாளருக்கு பாருங்க, விசுவாசத்தை பாருங்க, இவங்க ஜெபத்துலதான் நடந்திருக்கு. ஏமே, ஆண்டவர், அதாவது ஜெபிக்கிறவனுக்கு இருக்கிற விசுவாசம் ஜெபிக்காதவனுக்கு இருக்குது பாருங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களா இருந்தா நமக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாய் கேட்டருள்வார் என்கிற விசுவாசம் இருக்கணும். அதே போல அவிசுவாசம் மிக 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 பெரிய ஒரு எதிரியாய், சத்ருவாய் இருக்கிறது. அவிசுவாசத்தை எடுத்து போட்டுருங்க. ஆமென். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபை கொலை செய்து விட்டார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது யாக்கோபை கொலை செஞ்சுட்டாங்க, அப்போஸ்தலனாகிய யாக்கோபை. அடுத்த பேதுரு என்ன பண்ணாங்க, சிறையில அடைத்து, ஆமென், பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் என்ன பண்ணணும், அவனை கொலை செய்யணும் என்று சிறையில வைத்து விட்டாங்க. இப்போ பேதுரு சிறையில இருக்கிறார். வசனம் சொல்லுது, சபையார் பேதுருக்காக என்ன பண்ணாங்க, ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்களாம். எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தேவன் தூதனை என்ன பண்ணினார், அனுப்பி அவனை விடுதலையாக்கி அவங்க ஜெபிக்கிற இடத்துக்கே கொண்டு வந்தான். பேதுரு அவங்க ஜெபிக்கிற இடத்துல கொண்டு வந்து கதவை தட்டுறான். அங்க ரோதை என்கிறதான ஒரு பெண்மணி, அவள் பேதுருடைய சத்தத்தை கேட்ட உடனே அவ ஓடி போய் சொல்றா, அங்க ஜெபிக்கிறவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறா, எப்பா பேதுரு வந்திருக்கிறாரியா, அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஜெபிக்கிறவங்க சொல்றாங்க, அடோ அது பேதுருவா இருக்காதியா, அது யாரு, அவனுடைய தேவதூதனா இருக்கலாம். பாருங்க, ஒரு அவிசுவாசமான வார்த்தை. ஏன் ஜெபிக்கிறவங்க அவங்க எப்படி சொல்லியிருக்கணும், பேதுரு வந்துட்டாருன்னு சொன்னோன்னே ஆண்டவரை பார்த்து அவங்க நன்றி சொல்லிருக்கணும். ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டு பேதுருவை கொண்டு வந்தீங்களப்பா, உனக்கு நன்றின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, அவிசுவாசமான வார்த்தை, நீ பிதற்றுகிறாய், நீ அது பேதுருடைய தூதனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் சொல்றேன், ஜெபத்துல
எந்த அவிசுவாசம் உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. ஆமென். அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படுவது இல்லை. ஆமென். உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும். ஆண்டவர் விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம், அதே போல ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்க காரணம் என்னவென்றால், தேசத்துல ஜனங்கள் வாதையினால பாதிக்கப்பட்டார்கள். ஆமென். தாவீது செய்ததான ஒரு தவறை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 24:1 நீங்க வாசிக்கும் பொழுது தெரியும் பாருங்க. கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேலின் மேல மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். நீங்க இங்க தாவீது ஏவப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரால ஏவப்பட்டான்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 1 நாளாகமம் 21:1 1 நாளாகமம் 21:1 First Chronicle chapter 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிட இருக்கிறது தாவீதை ஏவி விட்டது. பாருங்க, அந்த வாதைக்கு காரணம் என்னன்னா, தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். பிசாசு என்ன பண்ணானா, தாவீதை ஏவினான், தூண்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவன், ஒரு ஆராதனை வீரன், ஒரு ராஜா, ஒரு நியாயாதிபதி, ஒரு யுத்த வீரன். அவன் ஸ்தோத்திரம், ஒரு நல்ல மியூசிக் வாசிக்கிறவன், தேறினவன். அந்த வேதனை பார்க்கலாம் தாவீதை குறித்து. ஆனா பாருங்க, இங்கே தாவீதை பிசாசு ஏவினது. அன்பான தேவ பிள்ளைகளை, பிசாசுடைய வேலையை தந்திரம் என்னன்னா, அவன் தூண்டுகிறவன். அவன் பாவத்தை தூண்டுகிறவன். அவன் ஸ்தோத்திர பாவத்தை செய்ய தூண்டுகிறவன், சண்டை பண்ணுக தூண்டுகிறவன். அமேன் ஸ்தோத்திரம், ஆராதனைக்கு போகாம தடை செய்கிறவன், ஆராதிக்க விடாம தடை செய்கிறவன், ஜெபிக்க விடாம தடை செய்கிறவன் பிசாசுடைய வேலை. பாருங்க, இந்த ஏவினதுக்கு அவன் இடம் கொடுத்ததுனால ஆண்டவர் தாவீதுக்கு 3 பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டார். 3 பனிஷ்மெண்ட்டை அமேன் காத் என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லார். அமேன். அவன் மீறி லெக்கம் பார்த்தனால, அமேன், லெக்கம் பார்க்கணும்னா நியாயப்பிரமாணத்தின்படி சில காரியங்களை செஞ்சுதான் நம்பர், அதாவது எண்ணிக்கை எண்ணணும். ஆமென். இவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்ததுனால, தேவ நியாயப்பிரமாணத்துக்கு மீறினால ஆண்டவர் காத்து தீர்க்கதரிசி மூலமா ஒரு 3 பனிஷ்மெண்ட் சொல்றார். 7:3:3 நல்ல ஞாபகத்துல வைங்க. 7:3:3 என்னது அப்படின்னா 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது தெரியும். ஆமென். 13 போடுங்க. 2 சாமுவேல் 24:13 2 சாமுவேல் chapter 24 verse 13. அப்படியே காத்து தாமிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? 7 என்னன்னா பஞ்சம். அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீ அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா? அடுத்த 3 months சத்துருக்கள் உன்னை தொடரணுமா? அடுத்த 3வது பனிஷ்மெண்ட். அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை உண்டாக வேண்டுமோ? இப்போது எனக்கு அனுப்பினவருக்கு நான் மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அமேன் ஸ்தோத்திரம். அப்போ அவனுக்கு 3 பனிஷ்மெண்ட் ஆண்டவர் சொல்லிட்டார். அதுல 3வது பனிஷ்மெண்ட் தான் வாதையினால ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்ப வாதையினால பாதிக்கப்படும் பொழுது தாவீது அமேன் ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஜனங்கள் மேல இருந்ததான அந்த வாதையை கர்த்தர் என்ன பண்ணாருன்னு எடுத்து போட்டார். ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அமேன் ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். பாருங்க, இதுல நல்லா அறிந்து கொள்ளுங்க, என்னதான் ஆண்டவர் கோபப்பட்டு ஜனங்களை கொன்றாலும் அடித்தாலும் நம்மளை அடிச்சாலும் உடைச்சாலும், நல்லா கவனிங்க, தேவ சமூகத்துல ஒரு மனுஷன் வந்துட்டாலே ஆண்டவர் அவர் உள்ளம் உருகி நம்ம மேல இறங்குகிறவராக இருக்கிறார். ஆமென். அமேன் ஸ்தோத்திரம். இமைப்பொழுதும் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் சொல்லுகிற தேவன். அமேன் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் என்னதான் நம்மளை அடிச்சாலும் உடைச்சாலும், அமேன் ஸ்தோத்திரம், அவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்துட்டா தேவன் நம்முடைய கோபத்தெல்லாம் மாற்றி நமக்கு இறங்குகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். சரி, இப்ப தாவீதுடைய ஜெபம் கேட்கப்பட்ட காரணம் என்ன? அவன் பதில் கேட்கப்பட்டதுக்கு அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை இந்த அதிகாரத்துல இருந்து நான் கடகடன் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். முதலாவது தாவீதுடைய ஜெபம் கேட்கப்பட காரணம் என்ன? முதலாவது வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல்
24வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை போடுங்க. 17 verse 17. ஜனத்தை உபாதிக்கிற தூதன் தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, நல்லா போனீங்க, தாவீது தான் மீறினான், ஜனங்கள் ஒண்ணு செய்யல. ஆனா வசனம் பாருங்க, தாவீது செஞ்ச பாவத்தின் நிமித்தம், தாவீது செஞ்ச மீறுதலின் நிமித்தம் ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் கிட்டத்தட்ட 70,000 பேர் நினைக்கிறேன். ஆமா, 15ஆம் வசனத்துல இருக்கு கடைசியில 70,000 பேர் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் எப்பாடா நம்ம தப்பு செஞ்சோம், நம்ம மாட்டலாம், நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லி தாவீது சந்தோஷப்படல. தன் ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள், அமேன் ஸ்தோத்திரம், அழிகிறத பார்த்து அவனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அமேன் ஸ்தோத்திரம். சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம யாரை எப்படி சரிப்படுத்தணுமோ, யாருக்கு எப்படி அவனை சரிப்படுத்த எப்படியெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தணுமோ அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஏமேன். நம்மளை சரிப்படுத்துகிறவர், நம்மை சிட்சிக்கிறவர், நம்மை சீர்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிற நம்முடைய தேவன், அவருக்கு பிரியமான வழியிலே நம்மை நடத்துகிற நல்ல தேவன் அவர். ஏமேன். இப்ப பாருங்க, அவன் சொல்றான், அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உன்னுடைய கை எனக்கு என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாய் இருப்பதாக என்று சொல்லி விண்ணப்பம். முதலாவது நான் சொல்றேன், தாவீதுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் ஒரு கன்ஃபஸ் ஹார்ட் அவனுக்குள்ள இருந்தது. ஆமென். அவனுக்குள்ள பாவத்தை குறித்ததான ஒரு அறிக்கை. ஆமென். பாவ அறிக்கை. ஆமென். வேதம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும். அறிக்கை செய்யணும், விடணும். சிலர் அறிக்கை செய்வாங்க, பாவத்தை விட மாட்டாங்க, அதை பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. ஆமென். அப்படி இல்லை. பாவத்தை அறிக்கை செய்யணும், அதை விட்டு விடுகிறவனும் தேவன் சொல்லியிருக்கிறார், அவன் இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்குள்ள பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு தன்மை, நம்முடைய தவற சில நேரங்களை நம்ம ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். பலர் என்ன பண்றது இல்ல, நான் யார் தெரியுமா, நான் எந்த தவறும் செய்யாத, நான் நீதிமான், நான் உத்தமன். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் சில நேரங்கள்ல நாம் தவறுகளை நாம் உணர்வடையும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், நிச்சயமாகவே தேவன் நமக்கு இறங்குகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது நான் சொல்றேன், நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆமென் ஸ்தோத்திரம், அறிக்கை செய்கிற கன்ஃபஸிங் ஹார்ட். ஆமென். அறிக்கை செய்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். பாருங்க, நெகேமியாவை குறித்து, ஆமென், ஜனங்கள், ஆமென், நெகேமியாவின் நாட்கள்ல அலங்கம் இடிக்கப்பட்டிருந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். அவன் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் அறிக்கை செய்து அவன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே அப்பா, ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்கட்டப்பா. அவன் சொல்றான் அதிகாரத்துல, காரியத்தெல்லாம் எங்களுக்கு கை கூடி வர பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றான். நெகேமியா எப்படி ஜெபம் பண்றானோ அதே போல ஆண்டவர் என்ன பண்ணாரு, நெகேமியாவுக்கு அமேன் ஸ்தோத்திர ராஜாவின் கண்களிலே தயவை உண்டு பண்ணினான். அமேன். அவன் பான பாத்திரக்காரனா இருந்தனால அவன் சோர்ந்து போயிருந்தான். ராஜா அவனை கேட்டான், ஏன்பா உன் முகம் மாடலா இருக்குது, என்ன உன்னுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்ன காரியத்தை கேட்டோன்னு ராஜா உடைய கண்களில தயவை ஆண்டவர் என்ன பண்றாரு, கட்டளையிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆமீன், நான் பாவம் செய்து அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆமீன், அதிகாரி கண்களிலே தேவன் தயவை கட்டளையிடுவார். ஆமீன். நீங்க எந்தெந்த காரியத்திற்காக தயவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆமீன், அந்த காரியத்திற்கெல்லாம் கர்த்தருடைய தயவு, அதிகாரி கண்களுடைய தயவு, ஆமீன், மருத்துவர் கண்களில் உள்ள தயவு, ஆமீன் ஸ்தோத்திரம், யாருடைய தயவெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த தயவெல்லாம் கர்த்தர் தந்து உங்களை நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்றீங்களா? ஆமீன். தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பாவ அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேவதூதன் இறங்கி வந்து, இனி எனக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கி போதே கட்டளை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றான். ஏமே. அப்ப தேவன் தம்முடைய அதாவது அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம பாவத்தை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அதற்கு இறங்கி நம்மளை மன்னித்து நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் தாவீதுக்குள்ள இருந்த அந்த இருதயம், கன்ஃபஸிங் ஹார்ட், ஆமென்,
தாவீது பெரிய ராஜா, ஆனாலும் அவன் பாவம் செய்தான். அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான். அவன் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனுக்கு அவனை உணர்த்தும் பொழுது அவன் உடனே சொன்ன காரியம், தேவன் விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து சொன்னார், நீ செத்து போகாதபடிக்கு உன் பாவங்களை நீங்க செய்தார் அப்படின்னு சொல்லி அன்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை விலக்குகிறவராய் இருக்கிறார். நமக்கு மன்னிப்பை தந்து நமக்கு புது வாழ்வை தருகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஏமேன். எந்த பாவத்துல நீ விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். ஏமேன். ஸ்தோத்திரம். பாவத்தோட இருக்கக்கூடாது, பாவத்தை ஒட்டிக்கிட்டு. அமேன். ஸ்தோத்திரம். அமேன். பாவத்தை பிடிச்சிட்டு அதோடய கெட்டி பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அமேன். பாவம் அமேன் நமக்கு நம்முடைய அது ஒரு பாவம், அது சந்தோஷம் மாதிரிதான் தெரியும். அமேன். அற்பமான அதெல்லாம் சந்தோஷம். அமேன். ஸ்தோத்திரம். அது முடிவுல நமக்கு வேதனையை தான் கொடுக்கும். அதோடைய ரிசல்ட் எல்லாம் வேதனை தான். ஏன் உலகத்துல உள்ள காரியங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். யாருமே பாவத்தின் விளைவுகளை கவனிக்கிறதே கிடையாது. ஏமேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோம். நமக்குள்ள அந்த இருதயம் வரட்டும். ஆண்டவரே கன்ஃபஸிங் ஹார்ட். ஆமேன். ஆண்டவர் அவன் 51ஆம் சங்கீதத்துல எழுதும் போது அந்த சங்கீதத்தை அதைத்தான் எழுதுறான், அதை நினைச்சுதான் எழுதுறான். ஆண்டவரே தேவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொன்னான். ஏமேன். அவன் ஆண்டவர் அவனை விட்டு அவன் பாவத்தை நீங்குபட செய்தது காரணம் என்னன்னா, அவன் ஒரு காரியத்தை சொல்றான் 51ஆம் சங்கீதத்துல, தேவரீர் நீ நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லுகிறான். ஏமேன். தேவன் நம் உடைக்கப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் நம்மளை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நான் சொல்றேன், வாசிக்கலாம். ஆமேன். அதே 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 18-19. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றான். ஏமேன். ஓகே. இப்போ காத்து தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீதுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். நீ எபூசியனாகி அர்வனான் என்கிற ஒருவனுடைய களத்துல அவனுடைய இடத்துல போய் நீ வந்து கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கெட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ 19ஆம் வசனத்தை பாருங்க. காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் போனான். ஏமேன். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், முதல்ல சொன்னேன், நமக்குள்ள நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்னா பாவ அறிக்கை, பாவத்தை குறித்த உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். அறிக்கை செய்து விடணும். அப்போ தேவன் இறங்குகிறார். ஏமேன். இரண்டாவது நான் சொல்றேன், தாவீது கீழ்ப்படினான். ஏமேன். இரண்டாவது நான் சொல்றேன், கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள வர வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது பல ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம், மத்தேயு 8:27 காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. மார்க் 1:27 அசுத்த ஆவிகள் அவருக்கு கீழ்ப்படிந்தது. அமேன். ஸ்தோத்திரம். பல காரியங்கள் வேதத்துல அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கியது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆனா மனுஷன் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கான், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனா தேவன் பாருங்க, ஆண்டவர் கீழ்ப்படிந்தது மூலமாய் தேவன் ஆசீர்வதித்தவர்களை பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை போடுங்க. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான். அமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், மோரியா மலையில போய் உன் மகனை தகனம் பலியா எனக்கு பலியிடுன்னு சொன்னான். சொன்ன உடனே ஆபிரகாம் ஆண்டவர் கீழ்ப்படிந்து என்ன பண்ணா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்மளை கர்த்தர் ஆபிரகாமா ஆசீர்வதித்தது போல நீ கீழ்ப்படிந்தபடியால் and your seed shall all the nation earth be blessed because you have obeyed my voice. என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் அமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் ஆபிரகாம் வைத்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்றேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும். 1 பேதுரு 3. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து. பாருங்க, மனைவிகள் யாருக்கு கீழ்ப்படியணுமா? புருஷர்களுக்கு, தங்கள் சொந்த புருஷருக்கு
கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒருவேளை கணவர் அவிசுவாசியா இருக்கலாம், ஆனாலும் அவருக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும்னு வசனம் சொல்லுது. பாருங்க, கீழ்ப்படியணுமா? உங்களுக்கு கீழ்ப்படியணும். ஏன் கீழ்ப்படுகிறோம்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஆமென். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை பார்த்து, உங்க நடக்கையை பார்த்து, உங்க ஜீவியத்தை பார்த்து அவிசுவாசம் உள்ள கணவர் தேவனை அறிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாதவங்க உங்க குடும்பத்துல இருந்தாங்கன்னா, நீங்க நல்ல நடக்கையை காட்டணும். ஆமென். நீங்க நல்ல ஒரு ஜீவியத்தை காட்டணும். ஆமென். ஜீவியம் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில. அந்த ஜீவியத்தை நீங்க காட்டும் பொழுது நீங்க உங்க குடும்பத்துல உள்ளவர்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, உங்க அருகில் இருக்கிறதான ஜனங்கள், நீங்க பார்க்கிற ஜனங்க, உங்க நண்பர்கள், ஸ்தோத்திரம், இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகள், அப்ப மனைவிகள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். அதுல பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்தை போடுங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்களாம். ஆமென். அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்களாம். ஆமென். இன்னைக்கு பெண்களுக்கு அலங்காரம் நிறைய இருக்கு, அப்படித்தானே? அதாவது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஆண்கள் கிளம்புறதுக்கு 2 நிமிஷம்னா பெண்கள் கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு அலங்காரம் நம்ம நிறைய இருக்கு, சேரீ உடுத்தணும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆண்கள்லாம் ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் கடக்கடன்னு போட்டு கிளம்பிடுவோம். வேற பெண்கள்லாம் என்ன பண்ண முடியாது, உடனே என்ன பண்ண முடியாது, கிளம்ப முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் அலங்காரம் தேவை. ஆனா வசனம் அழகா சொல்லுது, அலங்காரம் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனா எப்படிப்பட்ட அலங்காரம் இருக்கணும்னா, கீழ்ப்படுகிற என்கிற அலங்காரம் நமக்கு இருக்கணும். புருஷருக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 6வது வசனத்தை போடுங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, ஆபிரகாம் என்ன கூப்பிட்டாலாம்? மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாலாம். ஸ்தோத்திரம். லார்ட் அப்படின்னு கூப்பிட்டாலாம். உங்க கணவரை நீங்க எப்படி கூப்பிடுறீங்க எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அவங்களை எப்படி கூப்பிடுறீங்களோ மரியாதையோட கூப்பிடுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருக்கலானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீங்க. ஆனா அது சாராள் ஆபிரகாம் முறைய பாத்தீங்கன்னா, நீங்க வேதத்துல அவங்க வெறும் சகோதர சகோதரிகள் தான். நீங்க முறைய பாத்தீங்கன்னா அப்படிதான், சகோதர சகோதரிகளா தான் இருப்பாங்க. அந்த காலத்துல அப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. இப்ப நீங்க இஸ்லாமியர்கள் நண்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அப்படி திருமணம் பண்ணிக்குவாங்க. ஆனா நம்மளுடைய கல்ச்சர்ல அப்படி இருக்காது. சகோதர சகோதரிகள் எல்லாம் திருமணம் பண்ண மாட்டாங்க. அவங்க கல்ச்சர் அப்படி இருந்திருக்குது பாருங்க அந்த காலத்துல. ஆனாலும் சகோதர சகோதரிகளா இருந்தாலும், உங்க கணவரா இருந்தாலும் ஆபிரகாம ஆண்டவனே அப்படின்னு என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. அன்பா கொஞ்சம் பேசணும், அன்பா கூப்பிடணும். ஸ்தோத்திரம். அவர் வேலைக்கு போயிட்டு அவர் வந்தாருன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் அன்பா அவரை என்ன பண்ணணும்? நடத்தணும். அன்பா அவர்கிட்ட பேசணும், அன்பா காட்டணும். அதே போல கணவரும் மனைவிகளுக்கு அன்பு கூறணும். வேதம் அதான் சொல்லுது, அன்பு கூறணும். நீங்க கீழ்ப்படிங்கன்னா அவங்க அன்பு கூறணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களை விசாரிக்கணும். என்னப்பா இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிச்சு, அவங்கள நேசிச்சு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நம்ம செஞ்சா நிச்சயமாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நான் சொல்லுகிறேன், 2வது நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். கடைசியாக 3வது நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:24. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைய வெள்ளிக்கு கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொண்டான், he bought அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவன் தாவீது ஒரு ராஜா, இவன் நினைச்சிருந்தா அந்த ஒரு நிலத்தை இலவசமா கொடுத்துருப்பான். அவன் பார்த்து அர்வனா அதான் சொன்னான், ஆண்டவனே இது நீ இலவசமா வச்சுக்கோ. அப்புறம் தாவீது சொன்னான், இல்ல இல்ல இல்ல, நான் இதை என்ன பண்றேன், இலவசமா என்ன பண்றேன், இதை வாங்க மாட்டேன், நான் அதை பணம் கொடுத்து வாங்குவேன்னு சொல்லி அவன் அங்க என்ன பண்ணான்னா அவன் கொடுத்து வாங்கினான். இன்னைக்கு நம்ம 3வது நான் சொல்ல விரும்புகிறேன், நம்ம விண்ணப்பம் கேட்கப்படணும்னா நமக்குள்ள அந்த கொடுக்கிற இருதயம். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 20:35 சொல்லப்பட்டிருக்கிறது, வாங்குவதை பார்க்கிறோம் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20:35. எதுக்கு வாங்குறதை பார்க்கல கொடுக்க பாக்கியம்னா,
பலவீனரை தாங்க. அமேன், ஸ்தோத்திரம். பலவீனர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமென். இது ஒரு வரம் தான், கொடுக்கிறது ஒரு வரம். ஆமென். இன்னைக்கு வாங்குற வரம் தான் நமக்கு நிறைய இருக்கும். நமக்கு நிறைய பேருக்கு வாங்குற வரம் தான் இருக்குமே தவிர கொடுக்கிற வரம் வராது. ஆனா கொடுக்கிறவர்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். கர்த்தர் அதை ஏழைக்கு இறங்குறவனை கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் அவனுக்கு திரும்பி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் கொடுக்கிற இருதயம். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் செலவு பண்றான் பாருங்க. நீங்க வேதத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா 2 கொரிந்தியர் 12:15 சொல்றான், பவுல், உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன்னு சொல்றான். ஆமென். நீ ஆரம்பத்துல எப்படி நீங்க எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவா உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும், ஒருவேளை நீ என்ன அதிகமா நீ நேசிக்கலனாலும், என்ன வெறுக்கிறவனா இருந்தாலுமே நான் உனக்காக செலவு பண்றேன்னு சொல்றாரு. ஆமென். அவன் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள வரட்டும். பாருங்க, எக்ஸாம்பிள் லூக்கா 21:1-4 ஒரு ஏழை விதவை ஆண்டவருக்காக என்ன பண்றாங்க, காணிக்கைப்பட்டி பக்கத்துல ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ ஐஸ்வர்யவான் அந்த உள்ள ஜனங்கள் எல்லாம் காணிக்கைப்பட்டியில வந்து போடுறாங்க. ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம காணிக்கை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கிறோம் சபையில, அதையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அங்க காணிக்கைப்பட்டி பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் அந்த ஸ்திரீ ஏழை விதவை பார்த்து சொன்னார், இந்த ஸ்திரீ அதிகமாக கொடுத்தாள் என்று. ஆமென் சொன்னார். ஆண்டவர் அந்த இடத்துல கனப்படுத்தினார். ஆனா மத்தவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க, என்னதான் ஆண்டவர் சொல்லுவாரு, அதிகமா கொடுத்திருக்கேன் நாதான் அப்படின்னு. ஆனா ஏழை விதவை எப்படி கொடுத்தான்னா வசனம் அழகா சொல்லுது. அடுத்த வசனத்தை போடுங்க, 5-6 போடுங்க. 4. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கையா கொடுத்தாங்க. அவங்க எல்லாருமே பரிபூரணத்திலிருந்து கொடுத்தாங்கப்பா. ஆனா இவளோ தன் வறுமையில இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அதாவது வறுமையில இருந்தோம் அவ ஆண்டவருக்கு கொடுக்கணும் என்கிற இருதயம். இன்னைக்கு நமக்குள்ள நமக்கு நல்லா நிறைய இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆனா கொஞ்சம் தான் வருமானம் இந்த மாசம் வந்திருக்குது, இந்த மாசம் கொஞ்சம் தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னா கொடுக்கறதுக்கு சிலருக்கு மனசு வராது. ஆனா பாருங்க, அந்த ஏழை விதவை வறுமையில இருந்தாலும் கர்த்தருக்காக கொடுக்கணும் என்கிற இருதயம் அவருக்குள்ள வந்துச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆமென், கொடுக்கிற இருதயம் இருந்தா தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் ஆமென் சோதர இருக்கிறார். ஆமென். 3 காரியங்களை சொன்னேன். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு இறங்க வேண்டும் என்றால், முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம், கன்ஃபர்சிங் ஹார்ட், இருதயம். ஆமென், நமக்குள்ள அறிக்கை செய்கிற இருதயம் இருக்கணும். 2வது ஆமென் ஸ்தோத்திரம், கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் நமக்கு இருக்கணும். 3வது கொடுக்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஆன்சர், ஆமென், பதிலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இருக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி நம்மளை அர்ப்பணிப்போம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.